வெளியில் சரியான மழைங்க. ஏதாவது சூடாக ஸ்வீட்டாக வேற சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நமக்கு இருக்கவே இருக்குது டக்குன்னு செய்கிற கேசரி தாங்க பண்ணோம். கொஞ்சம் பைனாப்பிள் வேற கட் பண்ணது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதனால் பைனாப்பிள் கேசரி பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ரவை மூணையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். திராட்சை உப்பி வரும் நெய்யில் சேர்த்துருக்கிறதுனால. அந்த ஸ்டேஜில் ரவை நல்லா வறுத்து ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து இது கூட ஆட் பண்ணணும். ரவை குயிக்காக வெந்துடும். அடுத்த ஸ்டேஜில் எவ்வளோ ரவை சேர்த்தமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்து கிண்டி விட்டோம் அப்படின்னா சர்க்கரை மெல்ட் ஆகி ரவையும் வெந்து எல்லாம் ஈக்குவலாக ரெடி ஆகிடும். தண்ணியெல்லாம் சுண்டிடும், சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் அதில் தட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. இதில் உப்பு, ஃபுட் கலர் நான் சேர்க்கலை. ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு.